உடனே என்ன பண்ற, சரி அடுத்தது அரசாங்கத்தை தக்க வச்சு ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்ல நான் விரும்புறதில்ல, அவரை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனேன். நான் ஜாதியெல்லாம் பாக்குற பழக்கமே கிடையாது, அது தலைவருக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது, அம்மா வழியில வந்த எனக்கும் கிடையாது. அதனால நான் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போறேன். போய் 60 நாள் கூட ஆகல, என்னையே கட்சியில இருந்து வெளில தூக்கி போடுறாரு. நான் ஒரு பொதுச் செயலாளர் ஆயிருக்கேன். என்ன வீட்டுல வந்து கையில குடுத்து, எல்லாரும் டிவில பாத்திருப்பீங்க, அப்படிதான் நான் பொதுச் செயலாளர் ஆனேன். என்னையும் தூக்கி வெளில போட்டு இப்ப எந்த நிலைமைக்கு அந்த கட்சியை கொண்டு வந்திருக்காருன்னு எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும். துரோகிகளை நம்பியோ, எதுக்காக துரோகம்னு சொல்றேன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பதவி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு போனவங்க, சாதாரண பதவியாது, அத உட்கார வச்சுட்டு போனவங்களையே நீ பேப்பரை கசக்கி தூக்கி எறிகிறாப்புல எரியும் போது உங்களை மாதிரி ஆளு இந்த மக்களுக்கு நன்றியா இருப்பாங்களான்னு யோசிச்சேன். ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட என்ன, நம்ம ராமதாஸ் ஐயா இருக்காரு, அவரை போய் பார்த்தேன். ஏன்னு சொல்றேன், எனக்கு இப்ப இல்லது, சின்ன வயசுலதான் எனக்கு என்னன்னா, கொஞ்சம் ஒருத்தங்க மன வருஷம் கஷ்டம் அப்படின்னா ஆனா போய் நான் நிப்பேங்க. அப்படிதான் நான் அம்மா கூட இருந்ததே. அப்ப 2 அமைச்சர்கள் சேர்ந்துட்டு அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க, அப்ப நான் பக்க பலமா கூட இருந்தேன். அதனாலதான் அம்மா முதலமைச்சரா வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்ய வச்சோம். அந்த திருப்தி தான் எனக்கு. காலகாலமா தலைவர் காலத்தில இருந்து குடும்பங்கள் வீணாயிடக்கூடாதுங்கிறது ஒண்ணு. எங்க கட்சியை சேர்ந்தவங்க யாரும் தலை குனிய கூடாதுங்கிறத நினைச்சேன். அடுத்தது, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான தலைவரா இருந்து வேலை பார்க்கணும், அதுங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம போய் நிக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். எல்லாரும் சொன்னாங்க, என்ன இந்த அம்மா கட்சி ஆரம்பிக்குது, இது என்ன ரெடிமேடு சாம்பாரா சட்னியா அப்படியெல்லாம் கூட கேட்டாங்க. நீங்க எல்லாம் கேளுங்கப்பா, எதை எப்ப செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். 39 வருஷமா தமிழ்நாட்டை தான் கதின்னு சுத்தி வந்தனா, வெயிலுன்னு பார்த்ததில்ல, மழைன்னு பார்த்ததில்ல, கிராமத்துக்குள்ள வண்டி போவாத இடம்லாம் அம்மாவோட வண்டிய கொண்டுட்டு போய் மக்களை பார்த்தனாங்கண்ணா. அதனால இந்த குள்ளநரி கூட்டத்துக்கெல்லாம் நான் பயந்தவளே கிடையாது அப்படிங்கறதையே நிரூபிச்சு காட்டி வெற்றிகரமா உங்களுடைய அன்புல நான் இத்தனை நாள் வந்து பயணம் பண்ணி நல்லபடியா வந்த